நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சக்தி, எப்படி இருக்க சக்தி? வாங்க. யோகி அங்கிள் இல்லையா? அப்பா வெளில போயிருக்காரு. தண்ணி சாப்பிடுறீங்களா? இந்தாங்க. உட்காருங்க. ஜாக்கிரதையா உட்காரல மாமா. எப்படி இருக்க சக்தி? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். ஏன் வீட்டுக்கு வர்றதில்ல? எதுக்கு வரணும்? மறந்துட்டியா? எதையும் எப்பவும் மறக்க மாட்டேன். நீ என்ன மறக்கணும் சக்தி. நான் தான் ஏதோ முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஓம் மேல ஆசைப்பட்டு இப்படி நொந்து போய் உக்காந்துருக்கேன். கிடைக்காத ஒண்ணு மேல ஆசைப்படாத. என்ன மறந்துரு. நீங்க ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? தோணல. சரி, தண்ணி சாப்பிடுங்க. என்ன சீனு? வாங்க யோகி அங்கிள். திடீர்னு வந்திருக்க? அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ போறேன். ஒருவேளை உங்களுக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சரி, வரேன் அங்கிள். எங்க போற? பதிப்பகத்துக்கு. வணக்கம் சார். வணக்கம். Good morning, sir. Morning.
பாப்பா அறிவுமதி. மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா உனக்குன்னு ஒரு பெரிய வாசகர் கூட்டமே இருக்கு. நீ என்னடானா தலைமறைவா இருக்க, ஃபோன்லேயும் கிடைக்க மாட்டேங்கிற. கவிதை தொகுப்பியாவது அனுப்பிச்சு வச்சுக்கலாம் இல்லையா? இல்லை சார், வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள், அதனால தான் உங்களை பார்க்க வர முடியல. ஓ, எனக்கு தெரியுமே, அந்த ஓம் தானே. முகம் தெரியாத காதல்னாலே இப்படி தான். ஆமாம், என்னாச்சு? ஆமாம் சார், நான் அவங்கள நேரில் சந்தித்து நான் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் சொன்னேன். அவங்களும் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ட்ராப் பண்ணிட்டாங்க. அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, காதல் 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 போயின் மறுபடியும் காதல் காதல் காதல். அப்படியே இன்னொரு வாசிக்கையை காதலிக்க வேண்டியதானப்பா. இல்லை சார், இப்போ எனக்கு அந்த காதல் கீதலுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். எங்கள் அம்மா எத்தனையோ பேருக்கு 1000 அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 100 ரூபாக்காக கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லை சார், அது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மூடி மறைக்கிறாங்க. அது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல சார். என்னப்பா ஆச்சு? சார், நாங்கள் தங்கியிருந்த வீடு போச்சு, ஃபேக்ட்ரி போச்சு. இப்போ நாங்கள் ஏற்கனவே அம்மா தங்கியிருந்த பழைய வீட்டுக்கே வந்துட்டோம். உலகம் உருண்டையா இருக்குன்னு கடவுள் எங்களுக்கு எப்படி காட்டக்கூடாது சார். எங்கள் அம்மா கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது சார். அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. சார், இந்த கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க சார். கவிதை தொகுப்பு இருக்கட்டும், உனக்கு பணம் தானே வேணும். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு. பாக்கியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுலையும் நம்ம உழைப்பு இருக்கணும்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க சார். இலவசமாக எனக்கு எதுவும் வேண்டாம் சார். இந்த கவிதை தொகுப்பு வச்சு எனக்கு அந்த பணம் கொடுங்க சார். சரிப்பா, வாங்கிக்கிறேன். இந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எமோஷனல். இந்த பாரு, ஒன்ன மாதிரி கவிஞன் எல்லாம் பண பிரச்சனை உன் படைப்பிலைக்கு ஏற்ற பாதிக்கவே கூடாது. இந்த பாரு, உனக்கு ஏதாவது ஃபீலிங் வந்து வச்சுக்கோ, நிறைய எழுது. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. கம் ஆன், cheer up. அழக்கூடாது. வீட்டை போட்டு சாவி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு எங்க போயிட்டா? ஒருவேளை மாதவனை பார்க்க போயிருக்கலாம் மேடம். மாதவன் வீட்டுக்கு. காவேரி. ஐயோ ஐயோ, இந்த பாருங்க, கோயிலுக்கு போயிருக்கா. சரியான பொண்ணு. சீனு வந்து அந்த புக்கை கொடுங்க. ஓகே மேடம். ஹலோ, என்ன சார் இது? பிஸ்னஸில் ப்ராம்ப்டாக இருக்கணும். 8 மணிக்கு மேடம் வர சொன்னீங்க, மேடம் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன், நீங்கள் வரல. என்ன சாரி? சும்மா இருங்க சார், ப்ராப்பர்ட்டி காட்ட முடியலன்னு விடுங்க. வாங்க யோகங்கள். வாசினோ, அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களே. மா. ஆ, என்னப்பா? இந்தாங்கம்மா. ஏது இவ்வளவு பணம்? அம்மா, நீங்க தானம்மா சொன்னீங்க உன்னுடைய கவிதைகளும் அடுத்தவங்களை படிக்க வைக்கிற மாதிரி செய்யணும். அதான் என்னோட அடுத்த கவிதை தொகுப்புல கொண்டு போய் என் பப்ளிஷர்கிட்ட காட்டினேன். அதுக்காக கொடுத்த பணம்மா. நீயே வச்சுக்கப்பா. இல்லம்மா, நான் முதல் தடவை இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன். நீங்களே வச்சுக்கோங்கம்மா. அப்பா நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? யோகி, அது கொடுங்க. இந்தாப்பா. தேங்க்யூம்மா. சித்தி, இது யார் வாங்கினது? நான் தான். இங்க பாருங்க. உனக்கு ஏது இந்த பணம்? நீங்க ஒவ்வொரு ஜனவரி 1 எனக்கு 100 ரூபாய் பணம் கொடுப்பீங்கல்ல, அதெல்லாம் செலவு பண்ணாம பத்திரமா சேர்த்து வச்சிருந்தேன். வைரமுத்து கவிதைகள் சீனு இந்த புக்கை கேட்ட உடனே அந்த பணத்தை எடுத்து போய் புக் வாங்கிட்டேன். சரி, இப்போ இந்த 2 புக்கு வச்சு நான் என்ன பண்றது? ஒன்று தலைக்கு வச்சுக்கோ, இன்னொன்று படி. தேங்க்ஸ் அங்கிள். இதுல எந்த புக்கு தலைக்கு வைக்கிறது?
இத தலைக்கு வச்சுக்கோ, இத படி. தலைக்கு வைக்கிறது கீழே வச்சுக்கோ. மாதவன் வாங்க. என்ன இங்கே நின்னுட்டு உள்ள வாங்க. காவேரி இல்லையா? உள்ள இருக்கா. காவேரி, காவேரி யார் வந்திருக்கான்னு பாரு. பேசிட்டு இருங்க. காவேரி, காவேரி நில்லு. எதுக்கு வந்தீங்க? என்ன காவேரி? வா நம்மத்துக்கு போலாம், வா. எவ்வளோ நாளைக்கு இருக்க போற? வா போலாம். நாங்க வரமாட்டேன். என்ன விளையாடுறியா? நான் விளையாடல. எங்க சித்தி சொத்துல நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த பத்திரத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். காவேரி, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் கண்டிப்பா அந்த பத்திரத்தை கொண்டாந்து கொடுக்குறேன். இப்போ நான் கொண்டாந்து கொடுத்தேன்னு வச்சுக்கேன், எங்க அம்மா மனசு வருத்தப்படுமா? வருத்தப்படுவாங்களா? ஏன் சித்தி சொத்தை நான் கேக்குறேன், அவங்க எதுக்காக வருத்தப்படணும்? ஹே, அது வரதட்சணையா கொடுத்தது. அதை போய் யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? அப்படியே கொடுத்தாலும் உங்க சித்தி வாங்க மாட்டாங்க. வரதட்சணை கொடுத்தவங்க இப்ப வறுமையில இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியும்ல? அதெல்லாம் விடு. உனக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குல்ல. எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா நீ இல்லாம? புரிஞ்சுக்க காவேரி, நீ இல்லாம எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. என்னால சரியா சாப்பிட முடியல, ஒழுங்கா ஆபீஸ் போக முடியல, என் துணி துவச்சு கூட அம்மாட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு. நிஜமா காவேரி, நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வா. நான் கூட என் மேல இருக்கிற அக்கறையில தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். என்னை பார்த்த உடனே காவேரி எப்படி இழைச்சு போயிட்ட, ஒழுங்கா சாப்பிட்டியா, டாக்டர் போய் பாத்தியா, டாக்டர் என்ன சொன்னாரு, இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, என்னால என் துணியெல்லாம் துவைச்சிக்க முடியல, எல்லாத்தையும் எங்க அம்மாவை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? காவேரி, அப்படி இந்த ஆம்பளைங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. அதுலயும் நீங்க இருக்கீங்களே. வெளியே போங்க. காவேரி, தயவுசெய்து சொல்றது கேளு. காவேரி நில்லுமா. காவேரி, காவேரி வரப்போறியா இல்ல நீ? என்னால வர முடியாது, போயிடுங்க. காவேரி தயவு செஞ்சு வா. மரியாதையா போயிடுங்கன்னு சொல்றேன்ல. உங்க அம்மா இஷ்டப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், வேற கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும். இப்போ வரப்போறியா இல்ல நீ? என்னால வர முடியாது. ஏன் வேற இளிச்சவாயே கிடைக்கலையா? காவேரி வெளியே வா. வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. மரியாதையா வெளியே வா. மாதவன் தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருச்சினோ. மாதவன், மாதவன் அம்மா இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே காவேரி வீட்டுக்கு அனுப்புறேனே. உங்க அம்மாவால தான் எல்லா பிரச்சனையும். மாதவன், 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 மாதவன் தயவு செய்து மாதவன் கோவிச்சுக்காதீங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா பண்ணிட்டா. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்ன நீ சும்மா இருச்சினோ. அம்மா, சீனு, எதுக்கு அவர்கிட்ட போய் கேக்குற? எதுக்கு அவர்கிட்ட கெஞ்சுற? வலிக்குதா? எந்திரி, எந்திரி. பாத்துடா. வலிக்குதா? பிருந்தாவோட கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம் நடக்கணும். முதல் கல்யாண பத்திரிகை யார் பேர் எழுதலான்னு சொல்லு. சாரங்கபாணி. எது இந்த ஃப்ராட் சாரங்கண்ணா? அந்த நாய்க்கெல்லாம் பத்திரிகை வைக்கிறதா? ஐயோ அதுல வேலு,
பிரசாதோட ஆபீஸ்ல ஓ பிரசாதோட பிசினஸ் பார்ட்னரா சேர அலைஞ்சிட்டு இருந்தாரு. பாப்பா பிரசாத் வேண்டிய பட்டுதான் முதல்ல பத்திரிக்கை வைக்கணும். ஏன்னா அப்பதான் மொய் படம் நிறைய வசூல் ஆகும். அந்த மொய் லிஸ்ட் நான் தான் எழுதுவேன். அம்மா என் கல்யாணத்துக்கு டிஏஜி வரேன்னு சொல்லிருக்காரு. மாமா அங்க வந்து எந்த கலாட்டாவும் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களை தான் பிடிச்சி முதல்ல உள்ள போடுவாரு. போலீஸுக்கு பக்கமே வர மாட்டேன்ப்பா. ஆனா பிருந்தா கண்ணு ஒரே ஒரு சின்ன விஷயம்டா, ஒரே தடவை சல்யூட் போட்டு அடிச்சுக்கிறேன்டா. அம்மா எனக்கு ஒரு பத்திரிக்கை வேணும். ஒண்ணு என்ன, உனக்குன்னு கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், ஒரு பத்திரிக்கை போதும். சித்திக்கு கொடுத்துட வேண்டியதான். சாரதாக்கு பத்திரிக்கை கொடுக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, சித்திக்கு நான் பத்திரிக்கை கொடுப்பேன். ஏய் பிருந்தா, பாத்தியா பிரசாத், சித்திக்கு பத்திரிக்கை கூட பாப்பா சொல்லுது, அதை கேட்காம மீறிட்டு போகுது, நீ அடக்கி வைக்கிறது இல்ல. ஆமா, பிருந்தாவை போய் கூப்பிட்டாலும் சித்தி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வராது. அப்படியே வந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், நான் பாத்துக்கிறேன். பாப்பா ஒரு 2 பசங்களும் உன் பேச்சை கேட்காம எழுத்து பேசு பாத்தியா. வர வர இந்த பேட்டரிக்கு பவர் கம்மியாகிற மாதிரி உனக்கும் பவர் கம்மி ஆகிட்டே வருது பாப்பா. இல்ல பாப்பா, நான் மட்டும்தான் உன் மரியாதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். வெளியே கூட நம்ம குடும்பத்திலே எனக்கு மட்டும்தான் நல்ல பேரு. போதும் எழுது. அடுத்த பேரு ராமசாமி. சித்தி. பிருந்தா, அட பிருந்தா. ஹாய் காவேரி அக்கா. என்னம்மா எங்களெல்லாம் மறந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி, என்னோட சித்தி என்னால மறக்க முடியுமா? அம்மா உன் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி குட். சித்தி என்னோட கல்யாண பத்திரிக்கை. எப்படி டேனியல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் சித்தி. சித்தி, பிருந்தா எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். சின்ன வயசுல ஐபிஎஸ் ஆகணும்னு நினைச்சா அப்படியே ஆயிட்டா. நம்ம ஸ்வேதா தான் உங்களை மாதிரி வரணும்னு நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டா. ஏய், நல்ல விஷயம் பேசுறப்ப ஏன் அவளை பத்தி பேசுற? சித்தி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு நீங்க என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க சித்தி. நீங்க என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அம்மாவும் பிரசாதும் கண்டிப்பா உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது சித்தி. சித்தி, உங்ககிட்ட உரிமை இருக்கிறதுனாலதான் நீங்க வராதீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியாது. ப்ளீஸ் சித்தி. நான் வரலனாலும் என் ஆசீர்வாதம் எல்லாம் உன்கிட்ட தாமா இருக்கும். டேனியலை நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். முதல்ல அவனை சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட சொல்லு. காவேரி கூட்டிட்டு போ. வா. பிருந்தா, நீ பெரிய பொண்ணானா என்ன ஆவ? போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவேன். போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்ன பண்ணுவ? எங்க சித்திக்கு யார் யார் எதிரி அவங்களெல்லாம் புடிச்சு ஜெயில போட்டுருவேன். ஸ்வேதா, நீ பெரிய பொண்ணானா என்ன ஆவ? நான் சித்தி மாதிரி ஆய் கம்பெனி எல்லாம் பார்த்துப்பேன். சித்தி, ஸ்வேதா கண்ணனோட ஓடி போயிட்டப்பா. எங்க போனா தெரியல, சக்தி மட்டும் தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்விடேஷன் கொடுத்தாச்சா? கொடுத்துக்கிட்டே வரேன். அப்பா வந்தா சொல்லிடுன்னு. சரி சரி, அப்பா கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீயும் வரணும். கண்டிப்பா வரோம். வராம இருந்துடக்கூடாதுன்னு. ஓகே. உள்ள போன் அடிக்குது, போய் யாருன்னு பாரு போ. சரி, பாய்.
ஹாய் பிருந்தா. ஹாய் ஸ்ரீதர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நிறைய தடவை ஃபோன்ல ட்ரை பண்ணேன், ஆனா ரெஸ்பான்ஸே இல்ல. நான் 2 நாளா வெளியூர் போயிருந்தேன். என்ன மறந்துட்டியா? இல்ல, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணாங்க. அதுல மூட் அவுட் ஆகி ஊருக்கு போயிட்டாங்க. வந்து 2 நாள் தான் ஆச்சு. ஆமா, புடவெல்லாம் கட்டி பிரைட்டா இருக்க. உண்மையாவா? ஆமா, டேனியல் கூட அப்படிதான் சொன்னான். ஸ்ரீதர், எனக்கும் டேனியலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ வீட்ல எப்ப இருப்பேன்னு சொல்லு, நான் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும். ஃபார்மாலிட்டிஸ்ல எதுக்கு, இங்கேயே கூட பரவாயில்ல. ஏய், நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? நான் வாழ்க்கையில எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்தா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். லைஃப் எவ்வளோ ஃபாஸ்டா போதும் இல்ல பிருந்தா. ஐபிஎஸ் ட்ரைனிங் அப்போ லட்சியம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்ப கல்யாண பத்திரிகையோட வந்து நினைக்கிறேன். அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் மாறிடுச்சு இல்ல? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏய், வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு வராம இருந்துட மாட்டியே? இல்ல, கட்டாயம் வருவேன். உனக்கு என்ன gift வேணும்னு சொல்லு. ஒருத்தர் மனசுல என்ன இருக்குங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஷின் வேணும். மனசு சொல்லி கண்ணுல பேசினது புரியாத மனுஷனுக்கு மிஷின் சொல்லியா புரிய போகுது? நான் வரேன் பிருந்தா. பாய். பாய். ஹாய். ஹாய் டேனியல். என்னங்க? யோகி அங்கிளுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். வண்டியில் போறது யாரு? யோகியா? ஸ்ரீதர். ஸ்ரீதர். ஏய் டானி, டானி. வளசரவாக்கம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஜெனிஃபர் தம்பதியரின் மகனான டேனியல் என்பவருக்கும், KK நகர் இந்து மதத்தைச் சேர்ந்த லேட் கிருஷ்ணா பிரபாவதி தம்பதியரின் மகளான பிருந்தா என்பவருக்கும் இன்று பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக 2 மாதங்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு, இதை குறித்து எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத காரணத்தினால் இவர்களது திருமணம் 1954 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிங் பிரகாரம் இன்று திருமணம் நடைபெறுகிறது. 24/5/2001 அன்று வியாழக்கிழமை இத்திருமணம் நடத்தி வைக்கப்படுகின்றது. 2 பேருக்கும் சம்மதமா? சம்மதம். சம்மதம். மணி சார், அவங்க பேரையும் வயசையும் பதிவு பண்ணுங்க. உங்க பேரு? டேனியல். வயசு 30. உங்க பேரு? பிருந்தா. வயசு 25. நோட் பண்ணியாச்சு சார். மாலையை கொடுக்கலாங்களா? மாலையை மாத்திங்க. இதம்மா. இந்த பெட்டி கையெழுத்து வாங்க. ஓகே சார். 2 பேர் சைன் பண்ண வாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். வா பாப்பா. இந்தாங்க, இங்க சைன் பண்ணுங்க. நீங்க சைன் பண்ணுங்க சார். சாட்சி கையெழுத்து போடுங்க வாங்க. எங்க போடணும்? இங்க. சாட்சி கையெழுத்து யாருங்க? நான் போடலையா? ஜெயிச்சிட்டோம்.
ஆல் தி பெஸ்ட் டேனியல். வெல் அங்கிளுங்க. ஓ எங்க இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட் பிருந்தா. தேங்க்யூ ஸ்ரீதர். அம்மா வரலையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? ஆனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். என்ன அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கட்டாயமா. பிருந்தா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? மத்தவங்க வெயிட் பண்றாங்களா? சரி பிருந்தா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிருந்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். பெஸ்ட் ஆஃப் லக். அவர் அப்பயே போயிட்டாங்க சார். கங்க்ராட்ஸ்மா. போயிட்டானா? வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட் ஆஃப் லக் பிருந்தா. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் டேனியல். ஓ தேங்க்யூ. டெனி, ஆல் தி பெஸ்ட். ஆராய்ச்சி ஒழுங்கா கிடைச்சிருக்கீல்ல? சீக்கிரம் வா. உள்ள வாங்க வாங்க. பிரசாத், ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன்? எங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? பிரசாத், நீ கல்யாணத்துக்கு வராம இருந்தேன்னு வெயி, உனக்கு உடம்பு சரின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா வந்து பாதியில போனா பாரு மகன், எனக்கு அதான் பிடிக்கல. நீ சும்மா ஜேம்ஸ். இவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கல என்ன? பிருந்தாக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு பிருந்தாவை பிடிச்சிருக்கு. கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லை. இல்ல டாடி மாப்பிள்ளை கல்யாணத்தை இஷ்டம் தான். ஆனா தலைவலின்னு அப்பவே சொன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்ல பாரு. பொய் சொல்லாத. இல்ல மாப்பிள்ளை. மாமா, நான் இந்த விஷயத்துல போய் சொல்ல விரும்பல. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. பிரசாத், உங்க அம்மா எம்டி ஆகிறதுக்கு எங்க ஷேர்ஸ் தேவைப்பட்டுச்சு. நீ தனியா பிசினஸ் பண்ண முடியாத, உனக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அதனால என் பையன் தேவைப்பட்டான். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என் பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா உங்க வீட்டு மருமகன் வர்றதுக்கு என் பையன் உனக்கு பிடிக்கல. ஆமா அங்கிள், இவனை பிடிக்கல. ஐயா டீ. ஐயா டீ. ஐயா மேலே கை வைக்கிறேன். ஓ ப்ளீஸ் பிருந்தா. டேனியல், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ். எப்பவுமே உனக்கு டென்ஷன் தானா? வாட்ஸ் எ ப்ராப்ளம்? தேவையில்லாதல நினைச்சு நீயே உன் மனசு குப்பை தொட்டி ஆக்கிக்கிற.
குப்பை தொட்டி தான். என் மனசு குப்பை தொட்டி தான். ஆனால் அது என்னால் இல்லை. போகிற வரோம் நிற்கிறோம் பார்க்குறோம் எல்லாரும் சேர்ந்து அவன் நினைக்கிற எல்லாத்தையும் தூக்கி என் மனசில் போட்டு என்னை குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க. அது என் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் ப்ராப்ளம். இப்போ என்ன, பிரசாத் நம்ம கல்யாணத்துல இருந்து பாதியில போயிட்டான். இதானே உன்னோட ப்ராப்ளம்? அதுவும் தான். இது ஒரு பெரிய விஷயமா? கல்யாணத்துக்கு நீயும் நானும் தான் முக்கியம். நம்ம 2 பேரோட கல்யாணம் நல்லபடியா நடந்ததுல, இது போதாது உனக்கு? பிருந்தா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? என்ன முதல்ல பார்க்கும்போது ஆட்டுக்கடை தாடி, தம் அடிக்கிறவன், பொறுக்கி, கற்பேன் எல்லாரும் சொன்னாங்க, நீயும் சொன்ன. ஆனால் திடீர்னு என்ன லவ் பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ஏன்? உங்கள் அண்ணன் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றதுனாலயா? இல்லை உங்கள் அம்மாவோட கம்பல்ஷன்? இல்லை உண்மையிலேயே என்ன லவ் பண்ணியா? சொல்லு. இங்க பாரு, உனக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. ஐ லவ் யூ டேனியல். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வெரி மச். அந்த ஸ்ரீதர் அவன் உன்னை லவ் பண்ணான்ல, எந்த அளவுக்கு நெருக்கம்? என்ன கேட்ட? அந்த ஸ்ரீதர் அவனை லவ் பண்ணான், எந்த அளவுக்கு நெருக்கம்? இங்க பாரு, நான் லவ் பண்ணது ஒண்ணு மட்டும்தான். ஸ்ரீதரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீ ஒரு முட்டாள். ஏன் பிருந்தா மூட் பண்ற? ப்ளீஸ் சாரி பிருந்தா, நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா சாரி. பிருந்தா ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாத. நான் சாரி சொல்லிட்டேனே. ப்ளீஸ் ப்ளீஸ் பிருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் பிருந்தா அந்த மாதிரி சொல்ல, அந்த மாதிரி சொல்லாத. சாரி பிருந்தா, நான் காலையில வந்து மன்னிப்பு கேட்க அந்த மாதிரி இன்னொரு நான் கேட்க மாட்டேன் பிருந்தா. பிருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் பிருந்தா. என்ன எங்க அப்பா அம்மா வளர்க்கும் போது பாசம் தெரியாம சந்திக்கும், யாரை பார்த்தாலும் சந்திக்கும். என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லு பிருந்தா. சாரி ப்ளீஸ் பிருந்தா. பிருந்தா ப்ளீஸ். சாரி, என்ன விருத்தாத பிருந்தா. யூ ஆர் மை லவ். நீ எனக்கு சாரி, என்ன மன்னிச்சு. என் மேல பாசம் கட்டுறது யாருமே இல்லை பிருந்தா. சாரி. I love you பிருந்தா. I love you so much. எனக்கு நீ வேணும் பிருந்தா, எனக்கு மட்டும் வேணும். I love you பிருந்தா. இன்னொரு தடவை நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன் பிருந்தா. சாரி. நீயும் என்ன விருத்தாத பிருந்தா. சாரி சாரி. One, two, three, four, five. 1, 2, 3, 4, 5. Once I got a fish alive. 6, 7, 8, 9, 10. Then I let it go again. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5.
திருப்பி சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்குது. உங்க டீச்சர் உங்க புருஷன் வந்திருக்கேன், குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங். நிறுத்து. அவசரமா வெளியூர் போன, கொஞ்சம் பணம் எடு. பணம் இல்லைங்க. என்னது பணம் எடுன்னு சொல்றேன்ல, வெளியூர் போன சுத்த பணம் கொடு. வெளியூர் போறீங்களா? எந்த ஊர் போறீங்க? அது நான் போயிட்டு அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ பணத்தை எடு. பணம் இல்லைங்க. போனதாச்சுல ஃபீஸ் வாங்கிருப்பல, பணத்தை கொடுன்னு சொல்றேன்ல ஸ்வேதா. அது பார் லேட் பண்ணாத. இவங்க யாருமே ஃபீஸ் கொடுக்கலங்க. கொடுக்கலையா? எங்க நேத்து ஒருத்தனோட அப்பனை ஏய் ஏந்திரா 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 முதல்ல. ஏய் என்ன சிரிப்பா உங்களுக்குலாம்? விளையாட்டா இருக்கா? எங்கடா அவங்க போய் ஃபீஸ் கொடுத்தானடா? இல்ல அங்கிள். என்னதே நேத்து கடல உட்காந்து தண்ணி அடிக்கிறான்ல, நாங்களும் தண்ணி அடிக்க வேணாமா? டீச்சரை பாத்தியாடா என்ன வளவளே இருக்காங்க பாத்தியா? இந்த மாதிரி டீச்சரை கொண்டு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லி தராங்க, அதுக்கு நீங்களா பணம் தரணும். எங்கடா ஃபீஸ்? ஏய் பணம் எடு. இல்லங்க. இப்படி பணம் கொடுக்கல இவனை அடகு கடையில வச்சிருவேன். ஏங்க இப்படி பண்றீங்க? குழந்தைங்களை ஒழுங்கா படிக்க விடுங்க. இப்படி பணம் தர போறியா இல்லையா? நிஜமா பணம் இல்லைங்க. டியூஷன் கிடையாது. இல்ல எந்திரிங்க எந்திரிங்க, வீட்டுக்கு போங்க. உனக்கு கிடையாது, எந்திரிங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. அப்ப பணம் கொடு. பணம் கொடு, நான் போறேன்னு சொல்றேன்ல. அவசரமா போயிட்டு இருக்க ஸ்வேதா, பணம் எடு ஸ்வேதா. தரேன். அதெல்லாம் நீ ஒண்ணு என்ன தேவல, நான் இன்னைக்கு கொடு. இருக்கான் பாத்தியா? குட் மார்னிங் சார். நம்ம பையன் தான் சார், வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டானா? சிட் பண்ண ஆரம்பிச்சு 85,000 ரூபாய் வாயில போட்டுக்கிட்டான். சித்திட்டு சொல்லி எப்படியாவது காப்பாத்து ஸ்வேதா ப்ளீஸ். நான் அப்பவே சொன்னேனே கேட்டீங்களா? நான் பண்ணலாம்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் வா 2 தோசை தின்னு வா. பாவம் பசியா இருக்கும், கூட 2 தோசை கொடு. ஐயா சொல்லி நகரா அழுது நகரியா? இந்த பாருங்கண்ணே, இன்னாத்துக்கோசம் அழுதுக்கு நிக்கிற? நான் போய்க்கிறான், 6 மாசத்துல அவன் மாட்டுக்கு திரும்பி வந்துக்க போறான். என்னம்மா? பரமசம் தானே இஞ்சி பட்டு? ஆமா. சால்ட் கூட சத்தியா புள்ளதான் சொல்லு. சரி சரி. வக்கீல ஜாமீன் கொடுத்துட்டு வரேன். அழுவாதடி கண்ணு, அழக்கூடாது. ஏதோ 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அறிவு கண்ணை திறந்து விட்டுங்கிற. அவரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதீ கண்ணு, அவன் மாட்டுக்க என்னங்கடி வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? நான் இட்டுக்கிட்டு போறேன், வருவான். மாமா, அவரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க. பயப்படாதம்மா, ஏன் பயப்படுற? ஐயா சும்மா ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கிற? இந்த பாரு, நம்ம செங்கோட்டை ஜமீனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. ஆமா, இங்க யாராவது பாட்ட போடுறாங்களா பாத்தியா? அடடே சொன்னா கேளு, இதுக்கு போய் அழுவுறிய? இந்த பாரு, ஜட்ஜிக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது, விசாரணையே கிடையாது, உடனே தண்டனை தான். போவோம் வருவோம், அவனும் வந்துருவான். அழாத, நீ புதுசு, போ சரியாயிடும். சொன்னா கேளு, அழாத. ஆமா, அடா என்னடா இது? அது சரி, 1ஆம் தேதி பீஸ் வாங்கியிருப்பல? ஐயா அதான் கேக்குறேன்ல, டியூஷன் ஃபீஸ் அதுல ஒரு 20 ரூபாய் கூட. என்ன மாமா, அவரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன், பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே? இல்லையா? போ சத்யா, நீ அது கூட போறப்போ தலை வந்துக்கிறான். துன்றத ஓசு, இதுல இவனுக்கு துட்டு வேணும். புலம்பாத. 2 பெட்டுக்குனா, ஒன்னு அப்படி போச்சு, ஒன்னு இப்படி. என்னதான் என்ன மாதிரி பிஸ்தாவா இருக்க முடியுமா? ஒன்னு கட்டிக்கினா நான் லோல் பட்டுக்கிறேன், உன் பிள்ளைய கட்டிக்கினா இந்த பொண்ணு லோல் பட்டுக்கிட்டு. சால்ட்டு கட்ட சத்தியா உன் நிலமே பாத்தியாடி. உன்னை பத்தி நீயே பேசிக்காத. அழக்கூடாதுமா, கண்ணை தொடச்சுக்கோ, நான் இருக்கேன்ல. கண்ணை விட்டு வந்துடுறேன், 2 முட்டை தோசை போட்டு வைக்க. கஷ்மலப்பா இல்ல வேடிக்கை, உங்க அப்பெல்லாம் ஜெயிலுக்கு போறதுல போங்கடா 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 வந்துட்டானுங்க வேடிக்கை.
தம்பியை வர போலீஸ் பிடிச்சிக்கின்னு போயிடுச்சு. 6 மாசத்துக்கு உள்ள உட்காந்து களி தான் திங்க போறான். அது வரைக்கும் பார்ட்டி ஃப்ரீ தான். பப்பாளி பழம் மாதிரி தளதளன்னு இருக்குது. பார்ட்டி எப்படியாவது எஸ்திக்கின்னு போய் பெங்களூர் கொண்டு போய் வித்தா பல சில்லறை தேரும். அப்புறம் மாலி உன் லேகியம் பிஸ்னஸ் ஹோல்சேல்ஸ் தாண்டா. மாலி உனக்கு நீ ஜாலி தாண்டா. சீனு அண்ணா, ஸ்வேதா, என்னடாச்சு உனக்கு? இப்படி வந்து நின்று இருக்க? உடம்புக்கு நமக்கு ஏதாவது சரியில்லையா? காவேரி, காவேரி, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.